கச்சத்தீவு பிரச்சனையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிந்து கொண்டேன் என்று ஒரு நாட்டை 10 ஆண்டுகள் எல்லா அதிகாரத்தையும் வைத்தாண்ட ஒரு தலைவர் சொல்வது கேவலம். குஜராத் கலவரத்தை பற்றி எடுத்துட்டு வந்துரு, மணிப்பூர் கலவரத்தை பற்றி ஒரு தகவல் உரிமை சட்டத்தை தகவல் கேட்டு வந்துரு பார்ப்போம். வராதே. ஆனால் கச்சத்தீவை பற்றி உடனே வருது. அண்ணாமலை தான் எடுத்து கொடுத்தாரியா? அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் இங்க தேர்தல் சந்திக்கிறாங்க. கிருஷ்ணகிரி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யாராணி வீரப்பனை ஆதரித்து மத்தூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், உங்களுடைய ஓட்டை எங்களுக்கு போடுங்கள், போடாமல் போங்கள், ஆனால் வேறு எவருக்கும் போட்டு விடாதீர்கள் என்றார். தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் பிரச்சார கூட்ட மேடையில் பேசிய சீமான், 10 ஆண்டுகளாக அதிகாரத்தை கையில் வைத்திருந்துவிட்டு கச்சத்தீவு குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிந்து கொண்டேன் என்று கூறுவதாக அண்ணாமலையை விமர்சித்தார். கச்சத்தீவு பிரச்சனையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிந்து கொண்டேன் என்று ஒரு நாட்டை 10 ஆண்டுகள் எல்லா அதிகாரத்தையும் வைத்தாண்ட ஒரு தலைவர் சொல்வது கேவலம். தகவல் உரிமை சட்டம் எளிய பிள்ளைகள், இங்க உட்கார்ந்துக்க பிள்ளைகள் என்ன நடக்குது ஏது நடக்குது நாட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதிகாரமற்ற எளிய மக்களுக்கு இது. நீ போட்டு தேசிய நெடுஞ்சாலை போட எவ்வளவு செலவாச்சு, நீ எத்தனை காலத்துக்கு சுங்க வசூலிப்பிய, டோல் வசூலிப்பிய கேட்டு நீ தகவல் அறியும் சட்டத்தில் கேட்டு வந்துரு பார்ப்போம். குஜராத் கலவரத்தை பற்றி எடுத்துட்டு வந்துரு, மணிப்பூர் கலவரத்தை பற்றி ஒரு தகவல் உரிமை சட்டத்தை தகவல் கேட்டு வந்துரு பார்ப்போம். வராதே. ஆனால் கச்சத்தீவை பற்றி உடனே வருது. அண்ணாமலை தான் எடுத்து கொடுத்தாரியா? அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் இங்க தேர்தல் சந்திக்கிறாங்க.